வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் எவ்ரி டே அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்ரிடே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நம்மளோட அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட மாடல் இங்கே ஆப்ஷன்ஸ் பையிங் மாடல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட எவ்ரிடே வீடியோஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஓகே இல்லையா? ஸோ நமக்கு வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். தென் என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க நம்ம ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் உங்களோட கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 57680 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேருந்து இதோட ஹைக் வரைக்குமே வந்துட்டு 5772 வரைக்குமே நீங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடே நமக்கு வந்துட்டு ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடே நமக்கு இருந்தது. ஒரு 112 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட சிங்கிள் ட்ரேட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான், ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான். அந்த சிங்கிள் கன்ஃபர்மேஷன்லேயே ஒரு 100 அபோவ் 112 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே நம்ம லைனில் நெக்ஸ்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டுமே ப்ராப்பர் மொமெண்டமுமே இல்லை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டேபிளாக தான் இருந்தது. நம்ம லைனில் நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் ப்ராப்பராக பை பண்ணும்போது ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், அப்படி இல்லைனாலும் ஒரு மினிமமான ரொம்ப மினிமமான ஒரு லாஸோட தான் நமக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் நம்ம கம்பேர் பண்ணி ஓவரால் நம்ம பேங்க் நிஃப்டி 50 பார்க்கும்போது மேக்ஸிமம் டேஸில் வந்துட்டு ஒன்லி ஃபார் ப்ராஃபிட்டோட தான் நம்மளோட எவ்ரி டேஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்களா, அவங்களுக்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே மூவ் எப்படி இருந்தது, மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸும் தான் இல்லையா, ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேட் இருந்தது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது இல்லை. இங்கே நமக்கு எப்படி இருந்தது, மார்க்கெட் ஓப்பனிங் கேப் அப்பில் ஓப்பன் வந்துட்டு, ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து கேப் அப்பில் இருந்து ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு, டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தது ரைட். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே தான் நம்ம லைனில், இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ரைட். ஸோ இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு, பட் நம்ம லைனில் இங்கே வந்து டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இதை தான் நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24239 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஒன்லி 15 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வந்து மூவ் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் தான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை இல்லையா, ஒன்லி ஃபார் 15 பாயிண்ட்ஸ். ஸோ அது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸில் தான் நமக்கு முடிஞ்சுது. செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே நம்ம வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உடனே இங்கேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதுவுமே நமக்கு என்ன ஆச்சு பாருங்களேன், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம லைனில் டச் ஆச்சு, இங்கே வந்து நமக்கு ரிவர்சலில் இங்கே என்னதுன்னு பாருங்கள், இது நமக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ புட் ப்ரைஸில் பை பண்ணியிருப்பீங்க, பட் அது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை, லாஸ் ஹிட். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு அப் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கணும். 24264 நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் சுத்தமாக இல்லை. ஸோ இங்கேயும் ஒரு 17 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு லாஸ் ஹிட்.
ஸோ போத் அப் அண்ட் டவுன் 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை. அதனால நமக்கு என்னாச்சுன்னா ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட நம்மளோட 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் 2 ட்ரேடும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸோட உங்களோட நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரைடே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன் நான் நெக்ஸ்ட் போகல அப்படின்னா, எப்பவுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பேசிக் என்ன அப்படின்னா, பேசிக் ரூல் என்ன அப்படின்னா, ஒரே லைன் நம்மளோட ஒரே ட்ரெண்ட் லைனில் அகைன் 2 டைம் இப்போ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, செகண்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இந்த மாதிரி ஒரே ட்ரெண்ட் லைனில் அகைன் 2 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம நெக்ஸ்ட் வர கன்ஃபர்மேஷன்ஸை வந்து கன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். இஃப் சப்போஸ் மொமெண்டம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதோட டாப் லைனையோ இல்லை வந்துட்டு பாட்டம் ட்ரெண்ட் லைனையோ நீங்கள் வந்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து அகைன் சேம் ஒரே லைனில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நெக்ஸ்ட் இதே லைனில் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட அதை நம்ம கன்ஃபர்மேஷன்ஸாக எடுத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் உண்டு, ரைட்? ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணினாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை, இதுவும் நமக்கு லாஸ் தான். நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ இதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லை, இங்கேயும் என்னாச்சு பாருங்க, நமக்கு லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் அகைன் சிங்கிள் லைனில் நம்மளோட ஒரே ட்ரெண்ட் லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனாக கன்சிடர் பண்ணுறது இல்லை கைஸ். ஓகே, ஸோ இதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ 32 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. பட் ஓவரால் பேங்க் நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 112 பாயிண்ட்ஸ் வந்து அங்கே ப்ராஃபிட். ஸோ இங்கே 32 லாஸ் இருந்தாலும் கூட ஓவரால் ஒரு 80 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போது நம்ம வந்து ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட டேயை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி 50க்கான மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற டார்கெட்ஸ் என்னென்ன, செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கு நம்ம மண்டே August 24 நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போத் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க கைஸ். மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலே ஷியோராக வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் உங்களோட எவ்ரி டே மூவும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 242 55 243 29 244 29 244 75 24557 finally 246 14. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். ஃபார் நிஃப்டி 50 ஓகே 24211 241 27 240 73 239 42 238 38 237 66. ஓகே, ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மூவ் வந்து சுச்சுவேஷன் பேசிஸில் வந்துட்டு அப் மூவ் அப் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம். பட் நம்மளோட செட்டப் வந்து மூவ் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் நம்மளோட செட்டப்புக்குள்ளே மட்டும்தான் நம்மளோட எவ்ரிடே மூவுமே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணீங்களோ அது உங்களுக்கே கிளாரிஃபை ஆகும். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு 57809 தென் 57992 583 27 586 96 589 23 then 5944 9. ஓகே, இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 574 31 572 33 then 56992 then 56692 then 565 not 8 then 56185. okay,
இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். ஸோ இதான் இந்த போத் டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் ஓகே, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கம்பல்சரி வேணும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மூவ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்ரி டே வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.